Hey guys, நான் வியாலேஷ். வெல்கம் டு another episode of Fire and Amma. எல்லாரும் சந்தோஷமா சேஃபா இருப்பீங்க நான் நம்புறேன். இன்றைக்கு நான் உங்களோட பற்றி பேசலாம் இருக்கிறால் கரிக்கிடம். இந்த கரிக்கிடம் என்றால் என்ன என்பதை சொல்வதற்கு முன்பதாக உங்களோட ஒரு வேத வசனத்தை நான் ஷேர் பண்ணலாம் இருக்கின்றேன். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இரும்பை இரும்பு கரிக்கிடும், அப்படியே மனுஷனும் தன் சிநேகிதனுடைய முகத்தை கரிக்கிடுகிறான். கரிக்கிடும் என்றால் கூராக்குவது என்ற அர்த்தம். ஒரு இரும்பு கத்தி மழுங்கி போய் மொட்டையாக இருக்குது என்றால் அதை நாங்கள் கூராக்குவதற்கு பயன்படுத்துவோம். அரத்தையோ இல்லாது வேறொரு இரும்பலான சாமானை பயன்படுத்தி தான் நாங்கள் அதை தேய்ச்சி கூராக்க முடியும். அதே போல் மனுஷனும் தன் சிநேகிதனுடைய முகத்தை கரிக்கிடுகிறான் என்றால் என்ன அர்த்தம்? மனுஷன் தன்னோட ஃப்ரெண்டோட முகத்தை போயிட்டு அரத்தாலே இல்லாட்டி வேறு எதாவது டூலாலே தேய்ச்சி கூராக்குற அர்த்தமா? இல்லை. எங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், சபையில் இருக்கிற அங்கத்தவர்கள், குடும்பத்தவர்கள் நல்வழிப்படுத்துவது என்று அர்த்தம். அதாவது நாங்கள் ஏன் இரும்பை கூராக்க வேண்டும்? ஏனென்றால் அந்த இரும்பு ஏதாவது ஒரு காரியத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுனால அதனுடைய கூர் மழுங்கி போயிருக்கு. ஆகவே அதை மீண்டும் கூராக்கி அது எதற்காக படைக்கப்பட்டதோ அந்த வேலையை செய்வதற்காக நாங்கள் அந்த இரும்பை கருக்கிடுவோம், கூராக்குவோம். அதுபோல ஆண்டவர் எங்களுக்கு திருச்சபையை, குடும்பத்தை தந்திருக்கின்றார் எங்களை நல்வழிப்படுத்துவதற்காக. நாங்கள் எங்களுடைய திருச்சபையில் இருக்க அங்கத்தவர்களோடு, எங்களுடைய குடும்பங்களோடு, எங்களுடைய உறவுகளோடு, எங்களுடைய நண்பர்களோடு நல்ல உறவை வளர்த்து கொண்டு அவர்கள் சோர்ந்து போக நேரத்தில் அவர்களை உற்சாகப்படுத்தி அவருடைய சந்தோஷத்தில் நாங்கள் பங்கடைந்து அவருடைய கவலையில் நாங்கள் அவர்களை ஆறுதல் படுத்தி அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் தீமையான வழியை செல்லும் போது அவர்களை நல்வழிப்படுத்தி இந்த மாதிரி நாங்கள் ஒரு நல்ல உறவை பேணிக்கொள்ளும் ஒரு வாழ்க்கையைத்தான் இந்த இடத்துல ஆண்டவர் எங்களுக்கு கற்பிக்கின்றார். பேசிக்காகவே ஆண்டவர் இந்த நீதிமொழி 27ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின் மூலம் சொல்ல வரும் காரியம் என்னவென்றால், கிறிஸ்தலாகிய நாங்கள் எங்களுக்கு ஆண்டவர் உறவுகளை, திருச்சபைகளை, குடும்பங்களை தந்திருக்கின்றார். அப்படி தந்திருக்கிற பட்சத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் உறுதுணையாக, ஆறுதலாக, ஆசீர்வாதமாக, சமாதானமாக, உற்சாகமாக நாங்கள் ஒருவர் வாழ்த்தி வரவேற்று கனம் பண்ணி அவர்களோட ஒரு அழகான ஒரு உறவை, கிறிஸ்தவ உறவை பேணிக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் எங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றார். ஆனால் இந்த உலகத்தில் எத்தனையோ பேருக்கு இந்த பாக்கியம் இல்லை. அவர்களை விசாரிப்பதற்கு, அவர்களை ஆறுதல் படுத்த, அவர்களுக்கு உறுதுணை சொல்ல, அவர்களை ஆசீர்வதிக்க, அவர்களுடைய கவலையில் பங்கடைய இப்படி அவர்களுக்காக யாருமே இல்லை. ஒரு சில பேர் இருப்பாங்க, அவங்க செத்தா கூட ஏனென்று கேட்பதற்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படியெல்லாம் ஆட்கள் இந்த உலகத்தில் இருக்கும்போது ஆண்டவர் எங்களுக்கு இந்த பாக்கியத்தை தந்திருக்கின்றார். ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இதை நாங்கள் உதாசீனம் செய்யக்கூடாது. இதை நாங்கள் கனம் பண்ண வேண்டும். எங்களுக்கும் இருக்கிறவர்களை நாங்கள் கனம் பண்ண வேண்டும். எங்களோடு இருக்கிறவர்களை நாங்கள் கனம் பண்ண வேண்டும். எங்கள் கவலைகளை விசாரிக்கிறவர்களை நாங்கள் கனம் பண்ண வேண்டும். காய்ஸ், ஆண்டவர் இன்றைக்கு எங்களோட ஷேர் பண்ண நினைத்த காரியம் முதலாவது, எங்களோடு எங்களுக்காக எங்களை விசாரிக்கிறவர்களை, எங்களோடு பங்கடைகிறவர்களை நாங்கள் கனம் பண்ண வேண்டும். இரண்டாவது, நாங்கள் ஒருவருக்கு ஒரு உறுதுணையாகவும், ஆசீர்வாதமாகவும், சமாதானமாகவும், உற்சாகமாகவும் நாங்கள் ஒரு கிறிஸ்தவ உறவை பேணிக்கொள்ள வேண்டும். காய்ஸ், இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட என்னோட ஷேர் பண்ண நினைத்த காரியம் தான். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஆசீர்வாதமாக இருந்தால் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், பிகாஸ் we should check the world by the word of God. தினமும் ஜெபித்து, வேதத்தை வாசித்து, தியானித்து நாங்கள் ஒருவரோடு ஒருவர் ஒரு கிறிஸ்தவ வாக்கியத்தை பேணிக்கொள்வோம். ஆண்டவருடைய ராஜ்யத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். மீண்டும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரைக்கும் stay safe, be happy, God bless you, love you all, bye.